கோதுமை மாவை பயன்படுத்தி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாக்லேட் பட்டர் கிரீமும் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். இது போல் கட் பண்ணி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை மட்டும் ஜலிச்சு எடுத்துப்போம். கேக்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, தயிர் 1/2 கப்பு, எண்ணெய் 1/4 கப்பு, பால் 1/2 கப்பு, கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு பிஞ்ச் அளவுக்கு, வினிகர் 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம கேக் ஃப்ளார் செய்யறதுக்கு அந்த ஜலிச்சு எடுத்த கோதுமை மாவுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருங்க. வெளியில் எடுத்துடணும். இது 2 டேபிள் ஸ்பூன் உள்ள அளவு. அதுக்கு பதிலாக நான் இந்த கார்ன்ஃப்ளவரை உள்ளே சேர்க்கிறேன், அதாவது சோள மாவு. இப்படி செய்கிறதால நமக்கு அந்த கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். முதல்ல இதை நம்ம ஜலிச்சு எடுத்துப்போம். இது போல் நீங்கள் 2-3 தடவை ஜலிச்சு எடுத்தீங்கன்னா இதுதான் நம்ம கேக் ஃப்ளாரு. மைதா மாவுனால இதே ப்ராசஸ் தான். இப்போ கேக் ஃப்ளார் ரெடி. எதில் கேக்கு செய்ய போகிறோமோ அந்த டின் ஃபுல்லாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது வெண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் பேப்பர். அந்த பட்டர் பேப்பரை போட்டுப்போம். சைட்லேயும் நான் பட்டர் பேப்பர் போடுறேன். இது போல் நம்ம சைடில் போடுறதால கேக்கு ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு சர்க்கரையை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஈஸியாக அந்த கரையிற ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சர்க்கரையை சேர்த்துப்போம். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு பால், 1/4 கப்பு எண்ணெய், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி பால் தயிர் எண்ணெய் எதுவுமே தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கணும். அந்த தண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம டைரெக்டாக மாவு எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அந்த கோதுமை மாவு, அதாவது கேக் ஃப்ளார் செஞ்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/8 டீஸ்பூன் இல்லைனா ஒரு பிஞ்ச் அளவு, கொக்கோ பவுடர் 1/4 கப்பு. இதை முதல்ல நம்ம அப்படியே தண்ணியிலே அப்படியே ஜலிச்சு விட்டுருவோம். எப்போவுமே நீங்கள் சேர்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜலிச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மாவு வந்து ஈவனாக கரெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ இதை போல் விஸ்கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்கு பயன்படுத்தினா தான் நமக்கு அந்த மாவு கட்டி இல்லாமல் ஈவனாக வந்து தண்ணியோட அழகாக மிக்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கேக்கோட மாவு இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கேக் டின்னில் போடலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாவு கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் நான் பெரிய பவுலில் போடுறேன். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈவனாக வந்து குயிக்காக வந்து கேக்கு ரெடி ஆகும். இது நான் 6 இன்ச் டின்னில் கூட சேர்க்கலாம், ஆனால் இது நான் 8 இன்ச்சில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தடியாக மாவு வேகிறதுக்கும் இது போல் மெலிசாக மாவு வேகிறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து குயிக்காகவே உங்களுக்கு குக் ஆகிடும். 6 இன்ச்சுனால் எனக்கு வேக லேட் ஆகும். ஸோ இது நம்ம இது போல் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் குக் பண்ணுவோம். இப்போ டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா இது போல் கிளியராக வரணும். ஒரு ட்ராப் மாவு இருந்தால் கூட மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம க்ளே எப்படி பசங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்டிக்கு வெளியில் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ பட்டர் க்ரீம் பார்ப்போம். 200 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதாவது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. முதல்ல பட்டரை நாம் லோ ஸ்பீடில் ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிப்போம். போல் நமக்கு பட்டரோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரை சேருங்க. ஐசிங் சுகர் எப்படி செய்யலாம் என்பதை நான் ஏற்கனவே என்னுடைய குயிக் சாக்லேட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் கடையிலையும் அவைலபிளாக இருக்கும், வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐசிங் சுகரை சேர்த்து பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா அதனுடைய குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒயிட் க்ரீம் தான் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு ஒயிட்டோட அப்படியே சேர்க்கலாம், ஒயிட் க்ரீமாகவும். நான் வந்து சாக்லேட் க்ரீம் செய்ய போகிறேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து அதுவும் இதோட பீட் பண்ணுறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பீட் பண்ணி வச்சுருவோம். எனக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் தேவைப்பட்டுச்சு. இந்த
நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் எந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். கேக் டெக்கரேட் பண்ணும்போது மட்டும் எடுத்தால் போதும். இப்போ கேக் நமக்கு கூல் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம கேக் டின்லேருந்து வெளியில் எடுப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து கேக் டின்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். இது போல் மேலே இருக்க பட்டர் பேப்பர், சைடில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள், கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாக்லேட் கேக் வாசம் வீடே சூப்பராக இருக்குது. கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 4 மணி நேரம் விட்டுருங்க. இது போல் நான் சுற்றி டூத் பிக் வச்சுருக்கேன். அந்த ஈவனாக கேக்கு வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த டூத் பிக்கு சைடாகவே நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூத் பிக் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணோன்னா ஈவனாக வந்து கேக்கு கட் ஆகும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு. கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறதால மெதுவாக எடுங்க. ஸோ 2 லேயர் கேக் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வந்து கேக் போர்டில் வச்சுருக்கேன். மேலே சுகர் சிரப்பு, எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஈவனாக சர்க்கரையும் ஈவனாக தண்ணியை எடுத்து சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அதுதான் சுகர் சிரப்பு. இப்போ மேலே பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயரை வச்சுட்டு மேலேயே நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணுவோம். க்ரீமு உங்கள் விருப்பம் போல் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது போல் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான சாக்லேட் கேக் ரெடி. நான் மேலே டாப்பிங்ஸ் வந்து சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பட்டர் க்ரீம் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறேன். வாவ், செம்மையாக வந்திருக்குங்க கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சாஃப்ட்டுங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு செல்லக்குட்டிகளுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.